படத்துல லென்த் அதிகமா இல்ல வந்து இவங்க சீன்ஸ் சுவாரஸ்யமா வைக்கலையா எதுனே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு இந்த படத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டாங்க உண்மையிலேயே. படத்தோட பாசிட்டிவ்னா வடிவேல் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ரெண்டு பேரோட காம்போவும் ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி படத்துல சொல்லப்பட்ட மெசேஜ் நல்லா இருந்துச்சு, படத்தோட ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே நல்லா இருந்தா கூட படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. அது இந்த படத்துல லேக். அதே மாதிரி ஃபகத் ஃபாசில் ஒரு பெரிய நடிகர், அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அவர் ஒரு பெரிய எப்படி சொல்றது ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருக்காரு அவரு. அதை விட அதிகமா தான் இந்த படத்துல நடிக்கணுமே தவிர அதை விட கம்மியா நடிக்க கூடாது. இந்த படத்துல கொண்டு வந்து எதுக்கடா அவரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுதுன்னா பாத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஆவேசம்க்குலாம் முன்னாடி எடுத்த படம் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு இந்த படம். இல்ல இது ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு படம். அதாவது நம்ம மக்கள் எப்படி தெரியுமா, இந்த படத்தை நான் கழிவு ஊதுன்னு வச்சுக்கேன், ஒரு சமூகத்து மேல இவனுக்கு அக்கறை இருக்கா இவனுக்கு அப்படின்னு என்னையே கேட்டுருவாங்க. அது எவன் முன்னாடி எல்லாம் பத்தினியா அவனுக்கு தாண்டா வந்து கடவுள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு படம் அப்படின்னாலே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா. இருக்கிற விஷயம் என்னன்னா, படத்துல மெசேஜ் தேவையான ஒரு மெசேஜ் தான், இப்போதைய சமூகத்துக்கு தேவையான ஒரு மெசேஜ் தான். அதை எப்படி எடுத்தீங்க என்ன மாதிரி காமிச்சிங்கன்னாக்கா கோட்டை விட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்க சித்தான்னு ஒரு படம் இருக்கும், அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே எமோஷனலா கனெக்ட் பண்ணிருப்பாங்க நமக்கு பயங்கரமா, நமக்கு கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும் அந்த படம். அந்த படத்துல எமோஷன் கனெக்ட் பண்ண மாதிரி இந்த படத்துல கனெக்ட் பண்ணாங்கன்னா இல்ல, கோட்டை விட்டாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல அது கனெக்ட் பண்ணிருக்கணும், நமக்கு கோவம் வரணும், நமக்கெல்லாம் எதுவுமே வரல. வடிவேல் வந்து பார்ட் டைம்ல கொலை பண்ணிட்டு போற மாதிரி தான் கொலை பண்ணிட்டு போறாரு. கடைசியா இந்த மாதிரி ஒரு சோசியல் மெசேஜே சொல்றாங்க. சரி ஓகே நல்ல சோசியல் மெசேஜ் அப்படின்னு சொன்னா தான் உனக்கு வீட்டுல சோறு போடுவேன்னாங்க. நானும் சரி ஆமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ற மாதிரி தான் இருக்கு படம். இல்ல ரெண்டுமே வேற வேற மாதிரி. மாமன்னன் ரொம்ப சீரியஸான இதுல வந்து அப்படி கிடையாது. அப்படியே கம்ப்ளீட்டா வந்து ஒரு இன்னசென்ட்டாக வராரு, அப்படியே வந்துட்டு வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தராரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு இது படமா தான் இந்த படம் இருக்கு. ஃபகத் ஃபாசிலுக்கு தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருக்கு இந்த படம். இது நல்ல ஒரு கான்செப்ட், ஆனா டைரக்டர் கோட்டை விட்டாரு.